ஜாயின் பண்ணாம இருக்காங்களோ, இந்த ஜூம் செஷன்ல யாரெல்லாம் அவங்க டீம் என்ன அவங்க ஜாயின் பண்ணாம இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லா இமீடியட்டா கொஞ்சம் ஜாயின் பண்ண வைங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய டாபிக் வந்து உமன்ஸ் ஹெல்த்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த செஷனை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம டீம்ல நம்ம பிசினஸ் ரொம்ப சிறப்பாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வெஸ்டேஜ் ஃபேமிலி அவங்க மிஸ்டர் நாகராஜன் சார் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேடம் வந்து அவங்க செஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப டெடிகேட்டாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியில் சில்வர் டைரக்டருங்க பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க தான் அந்த செஷன் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்டர் நாகராஜன் சாரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு நம்ம பிசினஸை பார்ட் டைமா எடுத்து செஞ்சு இன்னைக்கு சில்வர் லெவலுக்கு அவங்க அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. தனக்கீழ பல அச்சீவர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக தான் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக தான் செஷன் கொடுக்கவும் போறாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பாட்டுக்கு மத்தியில் நான் வந்து மிஸ்டர் நாகராஜன் சார் அண்ட் ராஜேஸ்வரி மட்டும் நான் வெல்கம் பண்றேன். நாகராஜன் சார் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். கோஹோஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அட்மிட் பண்ணுங்க. ஓகே, அட்மிட் ஆயிடுச்சு. வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரைஸ் அப் செவனோட டீமில் நம்ம இப்போ வெல்னஸ் வெனஸ்டே அப்படின்னு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ஒரு 2 வாரமாக கொடுத்துருக்காங்க. அதே என் பேர் நாகராஜன், என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் நாகராஜன், கவர்மெண்ட் ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைமாக வந்து வெஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்கேன். என் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. என்னோட பேர் ராஜேஸ்வரி நாகராஜன். நாங்கள் வெஸ்டேஜ் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ உமன்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ரேஞ்சில் ப்ராடக்ட் உமன்ஸ் ஹெல்த்தை பற்றி ஒரு டாப்பிக்கில் பேசலான்னு இருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்னு சொல்லிட்டு பாரதியாரோட ஒரு கோட் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த நாட்டோட முக்கியமான கண்கள்ங்கிற மாதிரி நிறைய பெண்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை பருவம்லேருந்து 3 ஸ்டேஜில் வந்து பெண்கள் இருக்காங்க. ஒன்று வந்து பூப்படைந்து ஃபஸ்ட்டு பீரியட் வரக்கூடிய அந்த டைம், மொனாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தப்பல செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஹுட், தாய்மை அடைகிறது. அதுக்கடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் நிற்கிற அந்த மெனோபாஸ்ங்கிற 3 ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த 3 ஸ்டேஜில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய சவால்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி மென்டலி அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பூபிரிட்டி பீரியட் ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி மென்டலி ஒரு சேஞ்சஸ் வருது. எமோஷன்ஸு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய அவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி, தாய்மையின்மை அடையாமல் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறத ஃபேஸ் பண்ணுறாங்க. நாகராஜன் சார், அல்லது வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனை பக்கத்துல வச்சு பேசலாமா? இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முன்னதல்லே உட்காந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், இப்போ கிளியரா இருக்கா சார்? ஓகே சார். சார் இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. நானே எனக்கு லவுடா தான் பேசுறேன். ஓகே இப்போ கரெக்டா இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார், பெண்கள் சந்திக்கக்கூடிய சமூகத்தில் சவால்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது ஃபிசிக்கலாக இப்போ பூப்படைந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, சமூகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறமா குழந்தையின்மை, அப்புறமா குழந்தை பிறந்து இறக்குறது, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து சமூகத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து அவங்களோட
அவங்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து குற்றங்களுக்கு நடுவில் தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி சேலஞ்சாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சூழலில் அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படுது. லேடிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு அத்தனைக்கிட்ட சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப குறையாதான் இருக்கு அவங்களுக்கு. ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது, இம்யூனிட்டி குறைவாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சஸ் நடுவில் தான் வந்து அவங்க வாழ்க்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணமாக குறிப்பாக சொல்லப்போனால் அனீமியா அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனீமியா, இரத்த சோகை. அந்த இரத்த சோகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசியோட கவுண்டு, ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும். இதில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஹீம்னா வந்து இரும்பு, அயன். அப்புறமா வந்து குளோபின் அப்படின்னா புரோட்டீன். இந்த ரெண்டும் சேர்ந்ததான் வந்து பிளட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 14 கிராம் பார் டெசிலிட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இப்போ சேலஞ்சஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களால 8, 9 தான் வந்து ஆவரேஜாக இருக்குது. யாராவது ஒரு சிலருக்கு தான் 10, 11, 12 அந்த ரேஞ்ச் இருக்கிறத தவிர மேக்ஸிமம் 8, 9க்குள்ளே தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஹீமோகுளோபின் கம்மி என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மென்ஸ்ட்ரல் சேலஞ்சஸ் வந்துடுது. ஒன்று டெலிவரி சமயத்தில் லாஸ் ஆகிறது, மென்ஸ்ட்ரல் பிளட் லாஸு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஃபோலிக் ஆசிட், அயன், இந்த ரெண்டு சத்துமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வந்து நான் சொல்கிறது என்னன்னா ஃபோலிக் அயன் ப்ளஸ். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டேப்லெட். நான் ஒரு 2, 3 ப்ராடக்ட் தான் கவர் பண்ண போகிறேன். அதில் முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அயன் ப்ளஸ். நம்ம கம்பெனியில் வந்து பொறுத்த வரைக்கும் வெஸ்டீஜ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டை மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு என்ன பேக்கேஜாக தேவையோ அதை பூரா இதில் இருக்குது. மற்ற அதர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் இருக்கும், அயன் இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்து. ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அயன் வந்து ஏற்கனவே சொன்னேன், ஹீம் ப்ளஸ் குளோபின் = பிளட்டு ஹீமோகுளோபின் சொன்னேன். விட்டமின் சி இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கும் மற்ற நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்டில் இருக்கிற விட்டமின்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. அப்புறம் B12 இருக்குது இதில். அனிமியா ரத்த சோகைங்கிற சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், அதுக்கு வந்து தேவையான B12 இதில் இருக்குது. ஜிங்க் இருக்குது. பெண்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு என்னென்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சம்மந்தமான தேய்மானங்களை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே கலந்து பேக்கேஜஸாக நம்மகிட்ட வந்து ஃபோலிக் அயன் ப்ளஸ்ங்கிற கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. அயன் ஃபோலிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இப்போ வந்து 361, நம்ம டிஸ்ட்ரிபியூட் ப்ரைஸ் வந்து 246. ஆனால் எக்ஸ்பிராண்டில் வந்து ஒரு டெமோ இருக்குது. நான் இந்த செஷன் எண்டில் வந்து மிஸ்ஸஸ் வந்து டெமோ சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சின்ன பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற முக்கியமான இது என்னென்னா தைராய்டு பிரச்சனை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து அவங்க அதாவது வந்து தைராய்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஒவ்வொரு உடம்புல வந்து மூளை, கட், உடல், இந்த 2 இடத்துலையுமே வந்து ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரேஷன் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, குறைவாகவோ அல்ல அதிகமாகவோ சுரந்துச்சுன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுனா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது லைட்டாக ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் தான். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்தில் வந்து ஒன்று மென்ஸ்ட்ரல்ஸ் வராமல் ஆப்சன்ஸ் ஆகிறது, அல்லது ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது 15 days ஒன்ஸு வர்ற மாதிரி வர்றது. அப்புறமா ஓவர் ப்ளீடிங் நிற்காமல் ஒரு 3 நாளைக்கு நிற்கக்கூடிய அந்த இது 4 நாள் 5 நாள் போயிடுறது, இர்ரெகுலர். இந்த மாதிரி வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்தில் ஹார்மோன் சேலஞ்சஸ்னால இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹேர், முடி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன், ஆண் தன்மை ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஹேர் லாஸ் ஆகுது. முகம், தாடி இந்த மாதிரி முளைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகுது. அப்புறம் ஸ்கின்னு,
தோலில் வந்து என்ன சேலஞ்ச் வருதுன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்டான் அப்படிங்கிற 2 ஹார்மோனும் இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, பருக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஸ்கின் டோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. கழுத்து, தொடை அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தழும்புகள் வந்து வருது. 4வதா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாலியலில் வந்து உள்ள பிரச்சனைனா அதில் ஆர்வம் குறையுது. அப்புறமா அவங்க பெண் உறுப்பில் வந்து ட்ரைனஸ் ஆகிறது. இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வெயிட்டு ஹார்மோன் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒன்று வெயிட் வந்து லாஸ் ஆகுது, இல்லைன்னா வெயிட் வந்து கூடுது. அப்புறமா தைராய்டு வருது. தைராய்டு, பிசிஓஎஸ் இப்படிங்கிற இந்த 2 காரணங்களால வெயிட் வந்து கூடுது அல்லது குறையுது. அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய ஒரு மெனப்பாஸ் பீரியடுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டம், ஒரு மனச்சோர்வு, நைட்டில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகிறது, அப்புறம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய சேலஞ்சஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்தில் என்ன வருதுன்னா, ஒன்று மலச்சிக்கல் வந்துடுது, அப்படி இல்லைன்னா டயரியா மாதிரி வந்துடுது. இப்படி ஒரு ஹார்மோன் சேலஞ்சஸ்னால இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒன் ஆஃப் த பீரியட் என்னன்னா தைராய்டு. அந்த ஒன் ஆஃப் த சேலஞ்ச் என்னன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா தைராய்டு. அதாவது டிஎஸ்ஹெச்னு சொல்லலாம், தைராய்டு செக்யூரிட்டின் ஹார்மோன். அப்படி அந்த ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு 2 இருக்கு. அதில் ஹைப்பர் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா உடல் எடை அவங்களுக்கு குறையும். அதாவது தைராய்டு செக்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடை குறையும், லோவாக இருந்துச்சுன்னா உடல் எடை கூடும். இப்போ பெரும்பாலும் என்னன்னா ஹைப்போ தைராய்டு தான் நிறையவே இருக்குது. உடல் வந்து திடீர்னு கொஞ்சம் வந்து லேசாக குண்டடிச்ச மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அது தைராய்டு செக்ரேஷன் வந்து பத்தாமல் இருக்கிறதுனால தான். அப்போ தைராய்டு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ், நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் இரெகுலர் ஆயிடுது, முடி வந்து ஹேர் லாஸ் ஆகுது, இளநரை வந்துடுது, மசில் வீக் ஆயிடுது. மசில் வீக்னஸுக்கும் லேடிஸ்க்கு வந்து வர்ற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட ஒரு சேலஞ்சு தான். அப்புறம் ஜாயிண்ட் பெயின். இந்த விட்டமின் சி கடுத்தாப்புல நம்ம இதில் ஜிங்க் ஏன் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் வந்து அந்த இதை சேர்த்துருக்காங்க. ஜாயிண்ட் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு அது ப்ரிவென்ட் பண்ணணும். ஸ்கின் ரேஷஸ், தோலில் வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பு, அந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் பிரச்சனை வருது. குரல் மாறுது, பெண்கள் குரல் ஆண்கள் குரல் மாதிரி மாறுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய சில சேஞ்சஸ் தான். முகம் வீங்கும், இந்த சோகப்பத்தின மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட வந்து என்ன தீர்வு இருக்கு அப்படின்னா, சதாவரி மேக்ஸ். சதாவரிங்கிற வந்து நம்ம தமிழில் வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மட்டும் இல்லாமல் ஏன் மேக்ஸ்ன்னு சதாவரி மேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க நம்ம கம்பெனிலன்னா, அதோட அசோக மரப்பட்டை, தோற்பு சக்தி அதிகமும் உள்ள பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளத்துலேருந்து ஆரம்பித்து ஒயிட் டிசார்ஜ் எல்லாத்துக்குமே ஒரு சேர்க்கக்கூடிய சுவை எது அப்படின்னா துவர்ப்பு சுவை, ப்ளஸ் வந்து லிக்வரைஸ் அதிமதுரம். இந்த 3 கம்பைண்டாக நமக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, சதா அப்படின்னா இந்த கிரிக்கெட்டில் வாரம் உள்ளவங்களுக்கு தெரியும், சதம் அப்படின்னா 100. அதே மாதிரி சதாங்கிறது 100. வரி அப்படிங்கிறது என்னென்னா க்யூர், குணப்படுத்துது. அதாவது 100 விதமான பெண்கள் பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மருந்து தான் வந்து தண்ணீர் விட்டான்களுக்கு சதாவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளின் ராணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த சதாவரி மேக்ஸ்னால் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது குறையும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதவிடாய் பிரச்சனை, இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி இது இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். அதிகமான ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். 15 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடும். கருமுட்டை உருவாகிறதுல வந்து எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். அப்புறமா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய இன்னும் அந்த நான் சொன்ன பிசிஓடி, இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை, இதை சரி பண்ணும். அப்புறமா வந்து தாய்மை அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு பால் சுரப்பை தூண்டும். இவ்வளோ வேலைகளையும் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய சதாவரி மேக்ஸ்
எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம தடுக்கணும். அதே மாதிரி என்னெல்லாம் தடுக்கப்படுது அப்படின்னா, சதாவரி மேக்ஸ் சாப்பிட்றதுனால என்ன தடுக்கப்படுதுன்னா, பிரஸ்ட் கேன்சர், லிவர் கேன்சர், கொலான் கேன்சர், அது கொலான் கேன்சர்னா குடல் புற்றுநோய், பிரஸ்ட் மார்பக புற்றுநோய், ஈரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், இந்த 3 விதமான புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து தான் வந்து இந்த தண்ணீர் விடான் கிழங்கு சதாவரி மேக்ஸ். அப்புறம் மெனோபாஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மெனோபாஸ் டயத்தில் வரக்கூடிய அந்த இரவில் வரக்கூடிய ஸ்வெட்டிங், அந்த தன்மையை வந்து போகக்கூடிய படபடப்பு, நடுக்கும், அதனால் வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து சதாவரி போகுது. அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சக்தி இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, எலும்புகளில் வீக்கமோ வலியோ இருந்தாச்சுன்னா குறைக்குது. ஆன்டி பாக்டீரியல் சக்தி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அதை குறைக்கும். அப்புறமா கிட்னியில் இருக்கிற வேஸ்டேஜஸை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் இந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா, லேடிஸ் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு நரம்புகள் சம்மந்தமான ஒரு பிரச்சனை வரும் சுகர் வந்த பிறகு. அதை வந்து சரி பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்குது. அதுதான் நம்ம சதாவரி மேக்ஸோட வேலை. ஒரு 2 விதமான ப்ராடக்ட் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் ஹெல்த்துன்னு சொல்ல போனால் ஹேர் ஸ்கின் நெயிலுங்கிற ஒரு கேப்சூல் இருக்குது. உங்களுக்கு வந்து தலைமுடி வளர்றதுக்கும் பயோட்டின்கிற முக்கியமான காம்பவுண்டுள்ள அந்த ஹேர் ஸ்கின் நெயில், நம்ம நகம் நல்லா இருக்கும், நகம் உடையாது, அப்புறமா முடி வந்து ஆரோக்கியமாக வளரும், அப்புறமா தோல் வந்து சில ரேஷஸ்லாம் வரும்னு சொன்னால அதெல்லாம் வந்து சரியாக போகும் அந்த ஹேர் ஸ்கின் நெயில். ஸோ 3 விதமான ப்ராடக்டை ஓரளவு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ என் மிஸ்ஸஸ் வந்து இந்த அயன்போலிக் எக்ஸ்பிராண்டில் அயன்போலிக் பற்றின அயன்போலிக் சதாவரி மேக்ஸு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனோட டெஸ்டிமனியை பற்றி சொல்லுவாங்க. குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் ராஜேஸ்வரி நாகராஜன். எங்களுடைய ஸ்பான்சர் மேடம் சுகந்தி மேடம், அவங்களுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எங்களோட அப்ளைன் லீடர் மிஸ் மேடம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது. அது போக சதாவரி அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசிருக்கேன். சரிங்க சார். சரிங்க சார். குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் ராஜேஸ்வரி நாகராஜன். நான் ஹோம் மேக்கராக இருக்கேன். இந்த பிஸ்னஸ் நாங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்டிமோனி பற்றி சொல்கிறேன். நான் இருக்கேன் போலிக் அயன் ப்ளஸும் சதாவரியும் நான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அயன் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புலாம் சோர்வாக இருக்கும், தலைவலி இருக்கிற மாதிரி சிம்டம் வந்து அதிகமாக இருக்கும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா நம்ம அயன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அயனும் சதாவரியும் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் அயன் தான் நான் எடுத்தேன். போலிக் அயன் எடுக்கும்போது எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, உடல் சோர்வு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இதை எடுக்கும்போது அப்புறம் நம்ம சதாவரியும் எடுக்கலாம், ஹார்மோன் பிரச்சனை எனக்கு வந்து ஏற்கனவே மெனோபாஸ் சிம்டம் இருக்கிறதுனால நான் வந்து சதாவரியும் சேர்த்து எடுத்தேன். 2 ப்ராடக்டும் எடுக்கும்போது எனக்கு வந்து ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் எடுக்கும்போதே எனக்கு அந்த தலைவலி பிரச்சனை, தலை சுற்றுற மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் எனக்கு சால்வ் ஆச்சு. நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து நிறைய பேருக்கு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அயனோட ரேட்டும் நமக்கு வந்து கம்மி ரேட்டு தான், எம்ஆர்பியும் நமக்கு கம்மி, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டும் நமக்கு வந்து அந்த 246 ரூபாய் அந்த ரேட்டில் தான் நம்ம டிபி ரேட்டில் வாங்கி கொடுக்குறோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சதாவரியும் பெண்கள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அதனால் லேடிஸ்க்கு வந்து நம்ம பொதுவாக 2 ப்ராடக்ட்டுமே நான் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். லேடிஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டில் நம்ம டிபி ரேட்டில் கொடுக்கும்போது அவங்க வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராடக்டை வந்து நம்ம லேடிஸ் கொடுக்கும்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பொதுவாக வந்து 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் நம்ம இந்த லேடிஸ்க்கு வந்து கொடுக்கணும், அயன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க
நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து 12 இருக்கு 13 இருக்கு அப்படி சொல்றாங்க. 6 7 இருக்கிறவங்க சொன்னவங்களாம் இப்போ 12 இருக்கு 13 இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீமோகுளோபின் லெவல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத சொல்றாங்க. பொதுவாக வந்து எல்லாருமே நம்ம லேடிஸ்க்கு இந்த ப்ராடக்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லாரும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்ம கனகராஜ் சாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். ஐயப்பன் சார், சொல்லுங்க சார் சார். ஐயப்பன் சார், சார் நாங்கள் டெமோ காட்டுறோம் சார். ஒரு சின்ன ஒரு பயன்பொலி டெமோ ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, இருந்தாலும் ஓகே. வந்து நம்ம சரி, எக்ஸ்பிரண்ட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போலிக் அயன் ப்ளஸ், இது அயன் போலிக். இது நம்மளோட வெஸ்டீஜோட நம்மளோட போலிக் அயன் ப்ளஸ். சார் ஐயப்பன் சார் தெரியுதா? தெரியல, கேமரா வந்து கொஞ்சம் சரிங்களா சார்? இப்ப தெரியுது. இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி வைங்க. இன்னும் கொஞ்சம் மேல லைட்டா தூக்கி வைங்க, தெரியும். இல்ல உங்க கையில இருக்கிறத மட்டும் லைட்டா மேல தூக்கி பிடிங்க, தெரியும். இல்ல போன் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க அந்த கேப்சூல் கையில வச்சிருக்கீங்களா, தாள் வச்சிருக்கீங்க, அப்படி பிடிங்க, தெரியும் தெரியுது தெரியுது. இது வந்து பார்த்தீங்களா எக்ஸ்பிரண்ட்டு, நம்ம மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய போலிக் அயன். நம்ம வந்து மேக்னெட் வச்சு நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்க, ஒட்டுது. இதை அதிகமாக வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், கிட்னி ப்ராப்ளம் மற்ற பிரச்சனைலாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதிகம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு டாக்டர்ஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு தான் கொடுப்பாங்க. பாருங்க இவ்வளோ இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் உள்ள துகள்கள்லாம் ஒட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜோட நம்மளோட அயன். பாருங்க ஒட்டாது. இது ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க இது ஃபுல்லாக ஒட்டிடும். இது வெளியில நம்ம மெடிக்கல்ல வாங்கக்கூடிய ஆமா அயன் கொடுக்கறது. இதை அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வெஸ்டீஜோட அயன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீரைகள்ல இருந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அயன். பாத்தீங்கன்னா ஒட்டாது ஒட்டாது. இதை நம்ம வந்து எப்போவே எடுத்துக்கலாம். காலையிலையும் நம்ம எடுத்துக்கலாம், மதியம் 2 நேரம் நம்ம இதை வந்து ஒன்று எடுத்துக்கலாம். காலையிலேயே ரெண்டு எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நல்ல டயர்ட் இல்லாமல் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எடுத்துக்கலாம். பாருங்க ஒட்டலை. இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாருங்க ஒட்டாது ஒட்டாது. நான் இது வந்து சாப்பிட்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, மார்க்கெட்டில் எக்ஸ்பெரண்டில் இருக்கிற இந்த பீப்பாலிசெட், அப்புறம் கோபாலிசெட், எது இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கேப்சூல் வந்து மினிமம் வந்து 15 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம கேப்சூல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பிரகாரம் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா 5 ரூபா அல்ல 6 ரூபா தான் இருக்கும். அதில் 2 கேப்சூல் வந்து 30 ரூபா, நம்ம 2 கேப்சூல் வந்து 15 ரூபா. ஒரு டீ செலவில் ஒரு அயனை இன்க்ரீஸ் பண்ணி லேடிஸ் தேவையான அத்தனை அயன் சொல்யூஷனையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக கம்பெனி கொடுத்துருக்கு. இப்போ தைராய்டு பிரச்சனை வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். தைராய்டு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா
நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கேனோடர்மா, சதாவரி மேக்ஸ், அயன் போலிக் இந்த மூணையுமே வந்து கம்பேக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தைராய்டு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 ப்ராடக்ட் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல். ஓகே சார். இந்த அயன் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சார் நைட் அதுக்கான வந்து அயன் எடுக்கக்கூடாது. நம்ம மார்னிங் எடுத்துக்கலாம், மதியமும் 2 நேரம் எடுத்துக்கலாம். சிலவங்களுக்கு மதியம் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம காலையிலே 2 அயன் அவங்க சாப்பிடலாம். இது அயன் எடுக்கிறதுனால வந்து அவங்க வந்து நைட் எடுக்க வேண்டாம். அது போக கால்சியம் எடுக்கும்போதும் அயன் நம்ம எடுக்கக்கூடாது. வேற என்ன சார்? அப்புறமா வேற டீ யாருக்காவது காஃபி அவாய்ட் பண்ணணும். அயன் எடுக்கும்போது டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். சார் நான் வந்து அயன் ஒரு லேடிக்கு வந்து 6% தான் அவங்களுக்கு அயன் இருந்துச்சு. நான் கொடுத்த இப்போ வந்து அவங்களுக்கு 12% அயன் இருக்கு. 12% அயன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க கண்டினியூவா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க எங்கிட்ட. அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். எஸ் சார். தேங்க்யூ மேம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அதாவது சார் இது வரைக்கும் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் கேட்டு அதோடைய அந்த கிளாரிட்டி பெற்றுக்கலாம். அதாவது நமக்கு வந்து சார் சொன்னால வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு வந்து அது கிளியர் ஆகல, ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அட்மிட் பண்றேன், தெளிவு பெற்றுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். கனகராஜ் சார் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. சார், கனகராஜ் சார் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான செஷனை நம்ம கொடுத்த டீமுடைய சிறப்பான தலைவர்கள் மிஸ்டர் நாகராஜன் சார் அண்டு மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மடத்துக்கு வந்து நம்ம டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம தெரிவிச்சிடலாம். ஸோ அடுத்த கட்டம் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆக்சுவலாக 27ஆம் தேதி நாளைக்கு ஈவினிங் சரியா 6 மணிக்கு நகர வியாபாரிகள் சங்கம் ஆலங்குளம் அங்கே வச்சு சிஎன்டி மீட்டிங் இருக்குது. ஸோ ஆலங்குளம் சர்க்கிளில் நீங்கள் நிறைய கெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணி நிகழ்ச்சிக்கு வர வைங்க. அதுக்கு அடுத்த கட்டம் 29ஆம் தேதி திருச்செந்தூர் டிஎல்சிபி மீட்டிங் ஹாலில் வச்சு ஸ்பெஷல் சிஎன்டி இருக்கு ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டுமே திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு கெஸ்ட் நான் ப்ரொமோட் பண்ணுங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8 மணிக்கு லைவ் சிஎன்டி நான் பண்ணுறேன். ஸோ ஜூம் சிஎன்டிக்கு நிறைய கெஸ்ட்டை வந்து உங்கள் டீம் சார்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர் அதில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நீங்கள் அதுக்கு கெஸ்ட் மீட்டிங்காக இருந்தால் அதிகமாக கெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங்காக இருந்தால் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதில் உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு சார் வந்து அற்புதமாக ப்ராடக்ட்ஸை பற்றி சொன்னாங்க இல்லையா, உமன்ஸ் ஹெல்த்தை பற்றி. அப்போ இதில் நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உட்கார வைக்கும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறோம். அது நல்லாவே ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இன்னும் நம்ம டீம்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஷன் நடக்குங்கிற விஷயத்த நம்ம தெரியப்படுத்தணும். நிறைய பேரை கனெக்ட் பண்ண வைக்கணும். அது ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லாம மார்னிங் 5:30 செஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இருக்கு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசியிருந்தாரு, அவருடைய அந்த கார் வாங்கின ஸ்டோரியை சொன்னாரு. ஒரு எமோஷனலா அந்த ஸ்டோரி நான் ஃபுல் மூலியமா செஷன் கேட்டேன். அவ்வளவு எமோஷனலா இருக்கு. அவர் இவ்வளவு விஷயத்த கடந்து கார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுது. அப்போ அதை வந்து அட்டன் பண்ணக்கூடிய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி மார்னிங் 5:30 செஷனையும் நீங்க முழுமையா பயன்படுத்துங்க. உங்க டீம்ல அதிகப்படியா நபர்கள் அந்த 5:30 செஷனை கலந்துக்க வைங்க. டெய்லி காலைல 5:30க்கு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து பேசுறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த செஷன். ஸோ உங்க டீம்ல அதிகப்படியா நபர்கள் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வைங்க. ஸோ இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் அதுதான். அது மட்டும் இல்லாம 6ஆம் தேதி நமக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி நம்ம சுப்பையா செட்டி சாரோட ப்ரோக்ராம் இருக்கு திருநெல்வேலி வச்சு. அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் டிக்கெட்ஸ் வேணுமோ உங்க டீம் லீடர்ஸ் மூலமா நீங்க உங்க டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம டீமுக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் மொத்தம் 150 டிக்கெட் தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிட்டு. அப்ப நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கு. நீங்க டிக்கெட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணா தான் இமீடியட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ டைம் போக போக நமக்கு ரொம்ப அது என்ன ஆகும்னாக்கா டிக்கெட்ஸுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அதனால யாருக்கெல்லாம் டிக்கெட்ஸ் வேணுமோ கொஞ்சம் இமீடியட்டா அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. மாசம் 46 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம திருநெல்வேலியில் சந்திக்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. மிஸ்டர் சுப்பையா செட்டி அவருடைய சக்சஸ் ஸ்டோரி அவங்க பதிவு பண்ண போறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12-2 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் வந்து 10:30 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். 12:30 1 o'clock ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். திருநெல்வேலியில ஹோட்டல் RR நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்ஸையும் நீங்க உங்க டீம் லீடர்ஸ் மூலமா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டமா வேற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ங்கிறது வேற எதுவுமே இல்லை. இந்த மந்த் எண்டுக்கான க்ளோசிங்க்கு நம்ம நெருங்கிட்டோம். ஸோ நம்ம டீம்ல யாரெல்லாம் லெவல் ஜம்புக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நிலையை நோக்கி நம்ம பயணப்பட்டு பிளான் பண்றோமோ அவங்க அடுத்த கட்ட நிலைக்கான ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஃபாஸ்டா டேட்டோ அல்லது லெவல் ஜம்போ எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுக்கான விஷயத்த அவங்க பிளான் பண்ணி கொடுத்து அவங்கள இந்த மந்த் எண்டு க்ளோசிங்ல நம்ம அவங்க பின் லெவல் மாறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து உருவாக்கணும். அது ஃபாஸ்டா டேட்டா இருக்கலாம், லெவல் ஜம்பா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் தான் இருக்கு க்ளோசிங்கு, அதுக்கான ஒர்க் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனை நமக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்த மிஸ்டர் நாகராஜன் சார் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ராஜேஸ்வரி மேடத்துக்கும் நாகராஜன் சார் நம்ம டீம் சார்பாக அந்த உற்சாகமான பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ நாகராஜன் தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீம் லீடர் மிஸ்டர் திருமலைக்குமார் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கனகராஜ் சார் இந்த வாய்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா மறுக்காமல் உடனே செய்யுங்க, நீங்கள் சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உற்சாகம் கூட்டினார். அப்புறம் ஆக்சுவலாக கனகராஜ் சார்ட்ட வந்து ஒமேகா 3 டாபிக்லாம் எடுக்கிறதா இருந்தேன். நான் அதில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய தேவைப்பட்டதுனால வந்து உமன்ஸ் ஹெல்த் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் இன்னைக்கு 2 ப்ராடக்ட் ஹைலைட்டு ப்ளஸ் வந்து ஹேர் ஸ்கின் நெயில் 3 கவர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நல்ல விதமாக கன்சியூம் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை பண்ண முடியும். தேங்க்யூ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க அந்த ஒமேகா 3 பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா சார், கிரில் ஆயில் அண்ட் ஃபிளாக்ஸீட் ஆமாம் ஆயில். சார். அது நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு ஒரு வெல்னஸ் வெனஸ்டேல நீங்க அதை கொடுங்க கண்டிப்பா. அடுத்த சீசனில் கண்டிப்பாக சார், அடுத்த சீசனில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாரம் நம்ம வந்து எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இங்க எல்லா தலைவர்களுமே இந்த ஜூம் செஷன்ல வந்து பேசித்தான் ஆகணும். ஏன்னா இது வந்து அன்பு கட்டளை தான். அப்படிதானே சார்? சார் கன்ஃபார்ம்டா. அது உங்களுக்கு நாம ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இதுல இப்ப பல பேர் லிஸ்ட்ல இருக்காங்க பல பேர். அதை ஒன் பை ஒன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்க பண்ணித்தான் ஒரு வழியே கிடையாது. சரிங்களா? இது நல்ல வாய்ப்பா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய நாலேஜ் மக்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கான ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். அது நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம அதனாலதான் ஏன்னா நம்மளே பேசிட்டு இருக்கோம், லீடர்ஸே பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசணும். அதனாலதான் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம். இதை நீங்க பயன்படுத்துங்க. இதை நீங்க பயன்படுத்துறது மூலமா நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் அதிகமாகும். அதே நேரத்துல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் நாலேஜ் கேதர் பண்ணுவோம். அதை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது பயனுள்ள விஷயமா மாறும். அதன் மூலமா பிசினஸ் பில்ட் ஆகும் எல்லாருக்கும். சரிங்களா? நமக்கும் பில்ட் ஆகும், எல்லாருக்கும் பில்ட் ஆகும். அது மிகப்பெரிய நன்மை அது. சரிங்களா? அதனால என்னுடைய லிஸ்ட்ல அடுத்த வாரம் யாருங்க லிஸ்ட் என்கிட்ட அதுல இப்ப அந்த பர்சன் உள்ளதான் இருக்கிறாரு. அவருக்கே எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த வாரம் அவர் தான் பண்றாரு. அது யாருங்கிறது நமக்கு போஸ்ட் வரும்போது தான் தெரியும். அதனால ஒன் பை ஒன்னா நம்ம எல்லாருமே பண்ண வைப்போம் கண்டிப்பா. சரிங்களா? எங்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி நீங்களும் ஓகே சார் பண்றோம் மற்ற மாற்று கருத்தை தெரிவிக்காம பண்றீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட நன்றிகள் தான், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே.